வணக்கம் வாசகர்களே. கதையோடு கதைக்கலாம் வாங்க. நான் உங்கள் சுபாஷினி. காமெடி கலந்த காதல் கதைகள் கேட்கவும் ரசிக்கவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கதைகள் பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 2 வார்த்தையாவது கதைய பத்தி கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க. கதையோடு கதை பேச கதையின் வாயிலாக என் அன்பான வணக்கத்துடன் இது சுபாஷினியின் ஆடியோ கதைகள். நீங்க இப்ப கேட்கவிருக்கும் கதை அங்காரகனின் தீத்திரன் இவள். வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. நகரத்தின் மையத்தில் ஜொலித்துக் கொண்டிருந்தது அந்த பெரிய மாளிகை. நிச்சயதார்த்த வரவேற்பிற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டு அரண்மனை போல் காட்சியளித்தது. அந்த வைபோகத்திற்கு வந்தவர்கள் அனைவரும் இரு பெரும் புள்ளிகளின் வாரிசுகள் ஜோடியாக வருவதை காண ஆவலாக காத்திருந்தனர். காதலின் முழு தொகுப்பு அவள் கண்களில் கரை புரள தன்னவனின் கை சேர ஏங்கும் விரல்களை மெல்லிய புன்னகையுடன் பார்த்தாள். அவளுக்காக அவளவன் தனித்துவமாக அவன் மேற்பார்வையில் வடிவமைக்கப்பட்ட அழகிய வேலைப்பாடுகள் நிறைந்த சேலையையும் நகைகளையும் உடலில் பூட்டி அவன் கண்களுக்கு விருந்தாக அவன் முன்னே சென்றாள் ஆதிரா. அவளுக்கு சற்றும் தான் குறைந்தவன் இல்லை என்று அவள் அழகிற்கு இணையாகவும் அவள் கம்பீரத்துக்கு நிகராகவும் பட்டுடுத்தி அவளை கைப்பற்ற நின்றிருந்தான். இந்த தருணத்திற்காக தானே இத்தனை நாட்கள் அவன் காத்திருந்தான். அவன் கண்களில் அப்படி ஒரு பேரானந்தம். பதுமையாக நடந்து வந்தவளை தவிர அவன் விழிகள் வேறேதிலும் செலுத்தாது அவளை மட்டுமே பார்த்திருந்தான். அவளை பட்டு துணியில் அமர வைத்த அவனது அன்னை ஐயரிடம் நிச்சய பத்திரிகையை வாசிக்க கூற அனைவரும் எதிர்பார்த்த அந்த நிகழ்வு பெரியோர்களின் முன்னிலையில் ஆரம்பமானது. தனக்கான வேலையை செவ்வனே முடித்த ஐயர் அவர்கள் இருவரிடமும் பூமாலை கொடுத்து அணிந்து கொள்ள கூறினார். இருவரும் இன்முகத்துடன் அதை செய்ய விழா நிறைவாக இருவரையும் மோதிரம் மாற்றிக்கொள்ள பணித்தார். இருவரும் எழுந்து தங்கள் இணையை ரசித்தவாறு அவர் கூறியதை நிறைவேற்ற முனைந்தனர். அவன் கையில் அவனது அன்னை மோதிரம் கொடுக்க அதை பெற்று அவள் கண்களை பார்த்து கண்களை மூடி அந்நொடியை ரசித்து ருசித்து அவள் பட்டு விரலை மென்மையாக வருடியவன் அவளை தன் சரிபாதி என்று சான்றோர் முன் பறைசாற்ற எண்ணிய தருணத்தில் மெதுவாக பற்றிய விரலை விட்டான். கையில் இருந்த மோதிரத்தை கால் சட்டையில் போட்டு ஒரு மோகன புன்னகையை அவள் மேல் செலுத்தி, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல என்று மெதுவாக அவள் தலையில் இடியை இறக்க உறைந்து போனாள் ஆதிரா. தொழில் சாம்ராஜ்யத்தில் அசைக்க முடியாத வெற்றி பெற்றவளுக்கு அவளது வாழ்வில் வாங்கிய முதல் அடி. டேய் விகா, என்னடா ஆச்சு உனக்கு, இப்படி பேசிட்டு இருக்க என்று அவன் அருகே வந்த கல்யாணியை அவன் பார்த்த பார்வையிலேயே வாயை மூடிக்கொண்டார். அவரை போல் அவனது தந்தையால் இருக்க முடியாதே. என்ன இது விகர்னா, உன்கிட்ட இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல. எதுவா இருந்தாலும் நிச்சயதார்த்தம் முடியட்டும், பேசிக்கலாம். இப்ப ஆதிரா கையில மோதிரத்தை போடு என்றார் லிங்கம். முடியாதுப்பா, நான் தான் தெளிவா சொல்லிட்டேனே, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். விகர்னா, இது ரொம்ப தப்பு. இவ்வளவு தூரம் வந்துட்டு நீ பண்றது சரியில்லை. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். வம்பு பண்ணாம நான் சொல்றத செய். எதுவும் பேசாமல் அழுத்தமாக அவளை பார்த்திருந்தவனின் கைகளை பற்றினார் சீதா. விகர்னா, என்ன ஆச்சு உனக்கு? ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் பேசிக்கலாம். எதுவா இருந்தாலும் இப்ப ஆதிரா கையில மோதிரம் போடு பிளீஸ் என்று கிட்டத்தட்ட கெஞ்சினார். அவர் இறைஞ்சுவதை பொறுக்காமல் கண்களை இறுக மூடி திறந்தவனது விழிகளில் எவ்வித உணர்ச்சியும் இல்லை. இத்தனை நேரம் அவன் கண்களிலிருந்த அந்த காதல் நொடியில் மாறி வஞ்சம் நிறைந்து காணப்பட்டது. அப்ப உனக்கு என் மேல காதல் இல்லையா? எல்லாம் நடிப்பா? என் மேல அப்படி என்ன வஞ்சம்? கண்மூடித்தனமா நான் உன்னை காதலிச்சதை தவிர என்ன தப்பு பண்ண? இப்படி என்னை ஏமாத்ததான் இவ்வளவும் பண்ணியா என்று அவன் சட்டையை பிடித்து கேட்க 1000 கேள்விகள் இருந்தது. ஆனால் வெளியே எதையும் காட்டாமல் அவனை ஆழ்ந்து பார்த்தாள் ஆதிரா. அவள் பார்வையை புரிந்து கொண்டவனாக அவளிடம் பேச ஆரம்பித்தான். அத்தனை பேர் இருக்கும் சபையில், உனக்கு என் மேல அப்படி என்ன காதல்? நான் அவ்வளோ நல்லவன் இல்லையே. நீ பண்ண எல்லாத்தையும் மறந்து உன்னை கொண்டாட நான் என்ன முட்டாளா? அத்தனை நேரம் இழுத்து பிடித்த கோபம் எல்லாம் காற்றில் கரைய ஒரே எட்டில் அவன் கழுத்தை பிடித்தவள், காதல்னு சொல்லி நீ எனக்கு பண்ண துரோகத்தை மறக்க மாட்டேன் என்று அந்த இடமே அதிர கத்தினாள். பெண்ணவள் செய்கையில் சினம் கொண்ட வேங்கையாக அவள் சங்கு கழுத்தை இறுக்கம் நிறைந்த கைகளால் அழுத்த வலியிலும் அவன் கழுத்தை விடாது இறுக்கியவளை பார்த்தவனுக்கு கோபம் குறையவே இல்லை. இன்னும் சற்று அழுத்தம் கொடுத்தால்
அவள் மூச்சு விட திணறுவாள். நிலைமை கைமீறி போய்விடும் என்று வேகமாக விகர்ணனிடம் வந்த அவன் அன்னை அவளை அவன் கைகளிலிருந்து விடுவிக்க ஆங்காரமாக அங்கு வைத்திருந்த சீர்தட்டுக்களை தூக்கி போட்டு கோபத்தை மட்டுப்படுத்த முயன்றான். எனினும் அவள் மேல் கொண்ட வெஞ்சினம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. வார்த்தையால் வதைத்தாலும் அவள் மனம் கலங்காது என்று தெரிந்தவனுக்கு கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது. அதற்கு சற்றும் குறையாத சீரும் சிறுத்தையாக நின்றிருந்தாள் ஆதிரா. வாயை குவித்து உஃபென்று ஊதியவன், சரி, நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு பொண்டாட்டியா மட்டும் இருக்கணும், எல்லாத்தையும் விட்டுட்டு. அவன் கூறியதை கேட்டவள், முடியாது, என்னால என் பிசினஸ விட முடியாது. உன்னால என் ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்க முடியுமா என்று கேட்க விகர்ணனின் பொறுமை எங்கோ பறந்தது. இந்த ஜென்மத்துல என்ன மீறி உன்னை எவன் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு நானும் பாக்குறேன். என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஹே, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடா. ஆனா இப்ப சொல்றேன், நல்லா காதை திறந்து கேட்டுக்கோ. இந்த தீராவோட கழுத்துல நீ கற்ற தாலிதான் தொங்கும். இல்ல இப்ப இருக்க மாதிரியே கெத்தா திமிரா உன் முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டுவேனே தவிர உன் காலில விழமாட்டேன் என்று நிச்சயம் நின்ற கோபத்தில் எதிரே நின்றிருந்தவனிடம் பேசிய ஆதிரா ராமச்சந்திரன் தன்னை சார்ந்தவர்களை கூட கண்டு கொள்ளாமல் மணப்பெண் அலங்காரத்தில் அவ்விடத்தை விட்டு நொடியில் அகன்றாள். தன்மேல் கொண்ட அன்பிற்காகவாவது அவளை ஏற்பான் என்று நினைத்த சீதாவிற்கு ஏமாற்றமே மிஞ்சியது. எனினும் விகர்ணன் மேல் மட்டும் அனைத்து பழியையும் போட முடியாதே. தான் பெற்ற மகளின் குணமறிந்தவரால் இப்போது கண்ணீர் சிந்துவதைத் தவிர வேறென்ன செய்ய இயலும்? ராமச்சந்திரனுக்கு இப்படி ஒரு காரியம் நிகழும் என்று தெரிந்ததோ என்னவோ, முகத்தில் எதையும் காட்டாது மாறி மாறி மகளையும் விகர்ணனையும் பார்த்தவாறு நின்றிருந்தார். அவள் செல்வதை கண்டவன் கண்கள் மின்ன அருகே இருந்த அறைக்கு சென்றான். அங்கிருந்த அனைவரும் வெறும் பார்வையாளராக மாறி நடப்பதை பார்த்து கொண்டிருந்தனர். இருவரின் பெற்றோர்களும் வந்தவர்களிடம் மன்னிப்பை வேண்டி அனுப்பி வைத்து மற்றதை பேச முடிவு செய்தனர். அனைவரையும் வழி அனுப்பி வைத்து கூடத்தில் கூடினர். இது தெரிந்தும் அதை சிறிதும் கண்டு கொள்ளாமல் நிச்சயதார்த்த ஆடையை கலைத்து கூடியிருந்தவர்களை காணாது காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அங்கிருந்து கிளம்பிய இருவரின் வெஞ்சினமும் சற்றும் குறையவில்லை. இருவரும் தங்களிடத்திலிருந்து இறங்க முன்வரவில்லை. பின் எப்படி காதல் என்று வந்து நின்றது? இந்நாளில் இப்படி ஒரு காரியம் செய்தனர் என்று இரு குடும்பத்தினருக்கும் குழப்பம் மட்டுமே மிஞ்சியது. நிலைமையை சரி செய்ய நினைத்த ராமச்சந்திரன், கொஞ்ச நாள் பொறுமையா இருப்போம், உடனே ஏதாவது பண்ணா இவங்க இன்னும் பிடிவாதமா இருப்பாங்க, அவங்களுக்கு டைம் தருவோம் என்று அங்கிருந்து புறப்பட ஆயத்தமாகினார். மனபாரத்துடன் அவர்களை வழி அனுப்பி வைத்தார் லிங்கம். போதுமென்று தன் கதிர்களை சுருக்கி தன் வெம்மையை ஆதவன் குறைத்துக் கொண்டிருக்க அங்கே இரு உள்ளம் தம் கொதிநிலையை குறைக்க முடியாமல் தகித்துக் கொண்டிருந்தது. இருவரின் நண்பர்களும் குடும்பத்தினரும் இவர்களை தொடர்பு கொள்ள முயன்று தோற்று போக, சரி அவர்களே வரட்டும் என்று வேறு வழியின்றி விட்டுவிட்டனர். மனமெல்லாம் விகர்ணனின் செய்கைகளை நிறைந்திருந்தது ஆதிராவிற்கு. காதல்னு வந்து நின்னது அவன்தான? என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு என் மேல பைத்தியமா என் பின்னாடி திரிஞ்சானே, அவன் மேல காதல் வர வைக்க என்ன எல்லாம் செஞ்சான்? இப்படி என்னை ஏமாத்தி என் ஃபீலிங்கோட விளையாடதானா? அன்னைக்கு தடுக்காம இருந்திருந்தா இந்நேரம் மனச மட்டும் இல்லாம என்னையா அவன்கிட்ட எழுந்திருப்பேனே என்று நினைக்க நினைக்க அவளை அறியாமல் கண்ணீர் சிந்த ஆரம்பித்தாள். காதல் கொண்ட ஒரு மனம் இங்கே கதற, காதல் காதல் என்று அவளை சுற்றியவன் இலக்கின்றி மகிழுந்துவை இயக்கி எங்கே செல்கிறான் என்று தெரியாமல் அந்த சாலையில் பயணித்துக் கொண்டிருந்தான். அலைபேசி ஓயாமல் அடிக்க எடுத்து பார்க்க அதில் வந்த எண்ணை தவிர்க்க முடியாது என்பதால் நடந்ததை கூறி நாளை காலை வீட்டிற்கு செல்லுமாறு கூறியவன் பதிலை எதிர்பார்க்காமல் அழைப்பை துண்டித்தான். இவர்களின் விளையாட்டை கண்டும் காணாமல் இருந்த நிலவு மகள் மேகத்துடன் ஒளிந்து விளையாடி களைத்து தன் காதலின் வருகைக்காக காத்திருக்க ஆரம்பித்தது. காலை 9 மணி. எப்பொழுதும் இருக்கும் பரபரப்பு இல்லாமல் இன்று ஒரு சலசலப்புடன் காணப்பட்டது அந்த அலுவலகம். அவள் இன்று வரமாட்டாள் என்று எண்ணியவர்களின் எண்ணத்திற்கு மாறாக எப்பொழுதும் போல் வந்திருந்தாள். சொந்த விருப்பு வெறுப்பு எதுவும் தொழிலை பாதிக்க கூடாது என்ற வாக்கியத்தின் மறுபதிப்பாக காட்சியளித்தாள். நிமிர்வான பார்வையுடன் உள்ளே வந்தவளை ஏளனமாக வரவேற்றது என்னவோ அவளை வேண்டாம் என்று அத்தனை பேர் முன்னால் கூறியவன்தான். அவனை சிறிதும் மனதில் போட்டுக்கொள்ளாமல் அவனை எதிர்கொண்டாள். எஸ் மிஸ்டர் விகர்ணன், இன்னைக்கு சைன் பண்ண வேண்டிய கான்ட்ராக்ட் எல்லாம் நான் படிச்சுட்டேன். அத உங்க ஆபீஸ்க்கு காலையிலேயே அனுப்பிட்டேன் என்று அவனை பார்த்தாள். அவள் பார்வையில் அர்த்தம் விளங்கியதும் உதட்டை பிதுக்கி,
இன்னும் நீ அடங்கவே இல்லடி. கொஞ்சமாச்சும் உனக்கு மனசு இருக்கா இல்லையா? இரும்பு மாதிரி இன்னும் நிக்கிற என்று அவளை நெருங்கினான் விகர்ணன். அவன் மேல் அழுத்தமாக பார்வை செலுத்தினாலே தவிர அவன் பேசியதற்கு பதில் பேசவில்லை. அதற்கு மாறாக அவனது அலைபேசி விடாமல் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அதில் கடுப்புற்றவன் யாரென்று பார்க்க அதில் அவன் தந்தையின் படம் ஒளிர்ந்தது. நெற்றியை சுருக்கி அதை எடுத்தவன் எதிர்ப்புறம் என்ன சொல்லப்பட்டதோ தெரியவில்லை. எதிரே நின்று தன்னை விழுங்குபவளைப் போல் பார்த்திருந்தவளை தீயாக முறைத்தான். கண்கள் சிவக்க அவள் நாடியை அழுத்தி பிடித்து தன்னிடம் இழுத்து கீழே தள்ளி திரும்பி பார்க்காது அவ்விடத்தை விட்டு அகன்றான். அவன் செய்கையால் கோபம் எழுந்தாலும் தான் செய்த காரியத்தை எண்ணி இதழ் பிரித்து சிரித்து, அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி என்று அவன் காதுபட பாடி அவனை வெறுப்பேற்றியவள் அடுத்தடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை திட்டமிட்டாள் ஆதிரா. அவனின் காதல் தீரா. அத்தியாயம் 2. ஆதிராவின் அலுவலகத்திலிருந்து வெளியே சென்றவன் அதிவேகத்தில் மகிழுந்தை செலுத்தியவாறு தன் தந்தை கூறியதை அசை போட்டான். விகர்ணா, இனி நம்ம டைப் ப்ராஜெக்ட் எல்லாம் ராமச்சந்திரன் தான் கவனிக்க போறாரு. இனி ஏஆர் குரூப்ல இருந்து ஒரு டீம் இங்கேயே வந்து ப்ராஜெக்ட் முடிகிற வர ஸ்டே பண்ணி முடிக்க பெர்மிஷன் கேட்டு அப்ரூவ் வாங்கியிருக்காங்க. அதனால அங்க உனக்கு இனி எந்த வேலையும் இல்ல. அப்புறம் தேவையில்லாம இனி ஆதிராவை பார்க்க போக கூடாது. இனி உன் இஷ்டத்துக்கு எல்லாம் விட முடியாது. உனக்கு 10 நாள் டைம் தரேன். உனக்கும் ஆதிராவுக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனைய சரி பண்ண பாரு. இல்லனா நான் பாக்குற பொண்ண கல்யாணம் பண்ணு. ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைக்காத. அப்புறம் அதுக்கான பின்விளைவை நீ சந்திக்க வேண்டியது வரும் என்று படபடவென்று பேசி அவனுக்கு வாய்ப்பளிக்காமல் அழைப்பை துண்டித்தார். தன் மகனை பற்றி அறிந்த தந்தை அல்லவா, அதனால் பேச இடம் கொடுக்காது பேச வேண்டியதை பேசி வைத்து விட்டார். இதற்கெல்லாம் அவள்தான் காரணம் என்று தெரிந்தும் எதுவும் செய்யாமல் வந்தது அவளிடம் தான் இறங்கி போவதாக தோன்ற அவள் மேல் கொண்ட கோபம் முழுவதையும் காரின் வேகத்தில் காட்டினான். 40 நிமிட பயணத்தை வெறும் 20 நிமிடத்தில் வண்டியை செலுத்தி அவன் இருப்பிடத்திற்கு வந்திருந்தான். அழுத்தமான நடையுடன் உள்ளே வந்தவனை கண்ட பணியாளன் ஒருவன் சாவியை தர சிறு தலையசைப்பை பதிலாக கொடுத்து அவன் அறைக்கு சென்றான். சட்டையின் முதல் 2 பட்டனை கழட்டியவாறு அங்கிருந்த சோஃபாவில் விழுந்தவனுக்கு மனம் முழுவதும் அவள் என்ன திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறாள் என்ற எண்ணமே. ஆனால் அதற்கு காரணமானவளோ அலைபேசியில் யாரையோ அழைத்து அவளுக்கு தேவையானதை பெற்று குறுநகையுடன் அவனை காயப்படுத்தும் நோக்கத்துடன் அவள் திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாள். இரவு 9 மணி அளவில் ஓயாமல் ஒலித்த அலைபேசியினால் இமைகளை பிரித்தான். காரிருள் தன்னை சூழ்ந்திருக்க தான் எங்கே இருக்கிறோம் என்று விழித்தான். சிறிது நேரம் கழித்துதான் அவன் எங்கே இருக்கிறான் என்று புரிந்தது. அதிகமான யோசனையில் தூங்கியதை உணர்ந்து கலைந்திருந்த கேசத்தை சரி செய்து மின் விளக்குகளை போட்டு அலைபேசியை எடுத்தான். கிட்டத்தட்ட 20 முறை ஒரு எண்ணிலிருந்து அழைப்பு வந்திருந்தது. யாராக இருக்கும் என்று யோசிக்கும் போது மீண்டும் அந்த எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. அதை ஏற்று ஹலோ என்று கூறி முடிக்கும் முன்னே, விகா, நான் அஞ்சலி பேசுறேன். என்னை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு. விக்கி போன் எடுக்க மாட்டேங்கிறான். என்னை காப்பாத்து என்று பேச பேச அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அவனுக்கு குழப்பமாக இருந்தது. தன்னிடம் பேசியது அஞ்சலிதான் என்று அவள் குரலே கூறியது. அவள் இருக்கும் இந்த நிலையில் அவளை யார் கடத்தியிருப்பார்கள் என்று யோசித்தவாறு அவன் எண்ணிற்கு அழைத்தான். அது தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளது என்று கூற, அடுத்து என்ன செய்ய, பேசாமல் காவல்துறையிடமே செல்லலாம் என்று வேகமாக எழுந்தவனுக்கு ஆதிரா அழைத்தாள். இந்த நேரத்துல இவ எதுக்கு கூப்பிடுறா என்று வேண்டா வெறுப்பாக ஏற்க, விகா, நான் அஞ்சலி பேசுறேன். என்னை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு. விக்கி போன் எடுக்க மாட்டேங்கிறான். என்னை காப்பாத்து என்று அஞ்சலி பேசியதை போல பேசி காட்டினாள். ஏய், எதுக்குடி அஞ்சலிய கடத்திருக்க? உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன செய்யறேன்னு பாரு. அது வர அவ உயிரோட இருக்கணும்ல. உன்னை கொன்று வேண்டி அவளுக்கு ஏதாவது ஆனா என்று கர்ஜித்தான். நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டேனா அவளை பத்திரமா கொண்டு போய் விட்டுறேன். என்னடி பிளாக்மெயில் செய்யறியா? எப்படி வேணா நீ வச்சுக்கோ. எனக்கு தேவையானதை சொல்லிட்டேனா அவளை பத்திரமா அனுப்பிடுறேன். அவளிடம் வாக்குவாதம் செய்வதை காட்டிலும் அங்கு நிறைமாத கர்ப்பிணியான அஞ்சலியே முக்கியமாக தெரிந்தாள். இப்படி அவளிடம் இறங்கி செல்வது பிடிக்கவில்லை என்றாலும் பின்பு ஆதிராவை பார்த்து கொள்ளலாம் என்று அஞ்சலிக்காக பொறுத்து பேசினான். என்னடி உனக்கு வேணும், கேட்டு தொலை என்று அவன் கர்ஜித்ததை கூட பொருட்படுத்தாமல் அவனிடம் கேட்டாள். ஏன் என்ன காதலிச்ச மாதிரி நடிச்ச? வெளிப்படையாக உச்சு கொட்டிய விகர்ணன், இப்போ அத பத்தி பேச நேரம் இல்ல.
எதுக்குடி இந்த நேரத்துல அஞ்சலிய கஷ்டப்படுத்திட்டு இருக்க என்றவன் பேச்சில் அஞ்சலி மேல் அவன் கொண்ட அன்பு அப்படியே வெளிப்பட்டது. இதற்கு தானே தவறு என்று தெரிந்தும் இந்த நிலையில் அவளை கடத்தி இருந்தாள். இப்படியெல்லாம் கேட்டால் பதில் அளிக்க மாட்டான் என்று புரிந்து கொண்ட ஆதிரா, அஞ்சலி சாவுக்கு நீதாண்டா காரணம் என்று கூறி அழைப்பை துண்டித்தாள். அவள் துண்டித்ததும் அவள் கூறியதை கேட்டவனின் நாளங்கள் வெடிக்க தயாரான நிலையில் இருக்க, தானாக அவளை வசைப்பாட திறந்தது அவனது அதரங்கள். தீரா, உன்னை கொல்லாம விடமாட்டேன் என்று தொடுதிரையில் அவள் முகத்தை பார்க்க சகிக்காமல் தூக்கி எறிய அது சரியாக மெத்தையில் விழுந்தது. கோபத்தை குறைத்து கொள்ள முடியாமல் அவளை கொல்லும் வெறி ஏறியது. தூக்கி எறிந்த அலைபேசியை எடுத்தவன் கைகள் தன்னிச்சையாக ஒரு எண்ணிற்கு அழைத்தது. டேய், அந்த ராட்சசி அஞ்சலிய கடத்தி வச்சுட்டு என்ன பிளாக்மெயில் பண்றா. வாட் த ஹெல் என்று வார்த்தைகளை துப்பியிருந்தான். இப்ப கோபப்பட நேரமில்ல. அவளை சீக்கிரம் ட்ரேஸ் பண்ணி எனக்கு அவளோட லொகேஷனை சென்ட் பண்ணு. உங்க 2 பேர் பிரச்சனையில எதுக்கு அஞ்சலியை இழுத்துட்டு இருக்கா? அவ இருக்கிற லொகேஷனை சென்ட் பண்ணிட்டேன். நல்ல வேலை, எதுக்கோ தேவைப்படும்னு ட்ராக்கிங் டிவைஸ அவ கார்ல ஃபிட் பண்ண. நீ முன்னாடி போ. 1 கிலோமீட்டர் ரேடியஸ்ல நான் இருப்பேன். ஏதாவதுனா கால் பண்ணு, வந்துடுறேன். யார் கண்லயும் மாட்டிக்காத. நான் சொல்ல வேண்டியத நீ சொல்ற பாத்தியா? எல்லாம் என் நேரம். கிளம்பிட்டியா? ஆன் த வே, நான் டிரைவ் பண்றேன், அப்புறமா பேசுறேன் என்று காலை கட் செய்தான். அந்த இன்னொரு நபரும் ஆதிரா இருக்கும் இடத்திற்கு பயணிக்க ஆரம்பித்தான். அவர்கள் இருவரையும் கதற விடுபவள் அஞ்சலி இருக்கும் இடத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தாள். அந்த வானாந்திர காட்டிற்குள் தான் செய்த செயலால் விகர்ணன் கொலைவெறியில் இருப்பான் என்று தெரிந்தும் அவனை சீண்டும் விதத்தில் அவனுக்கு மீண்டும் அழைக்க அது அணைத்து வைத்திருப்பதாக கூறியது. சரி, முதல்ல அஞ்சலியை பார்த்துட்டு அப்புறம் அவனை பாத்துக்கலாம் என்று அந்த விருந்தினர் மாளிகைக்குள் சென்றாள். அங்கு அஞ்சலிக்கு காவலுக்காக அமர்த்தப்பட்ட 4 காவலாளிகள் அவளுக்கு வணக்கம் வைத்து வெளியே செல்ல உள்ளே சென்றாள் ஆதிரா. அங்கு அஞ்சலியோ பதற்றமாக அருகே இருந்த பெண்ணிடம் அவளை விட்டு விடும்படி கெஞ்சிக் கொண்டிருந்தாள். அஞ்சலி என்ற ஆதிராவின் அழைப்பில், அக்கா வந்துட்டியா? என்னை இவங்க கடத்திட்டு வந்துட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு. பேபி மூவ்மெண்ட் வேகமா இருக்கு என்றால் பதறியபடி. காம் டவுன் அஞ்சலி, ரிலாக்ஸ். நான் தான் வந்துட்டேன்ல, எதுக்கு பயம் என்று அவளிடம் கூறியவாறு அருகே இருந்த தண்ணீர் பொத்தாளை அவளிடம் கொடுக்க மறுக்காமல் அதை அருந்தினாள். அஞ்சலி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அதுவரை நீ இங்கதான் இருக்கணும். உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் சொன்னபடி கேட்டா நீயும் என் குட்டி பாப்பாவும் எந்த சேதாரமும் இல்லாம வீட்டுக்கு போகலாம் என்று கூற ஆதிராவை அதிர்ந்து பார்த்தாள். ஆதி அக்கா, என்ன சொல்றீங்க? எனக்கு பயமா இருக்கு என்று கூற அவளுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஆரம்பித்தது. அஞ்சலி, உன்னை ரிலாக்ஸ் ஆக சொன்ன. எதுக்கு இவ்ளோ டென்ஷன்? எனக்கும் விகர்ணனுக்கும் ஒரு கணக்கு இருக்கு. அதுக்கு நீ ஒரு துருப்பு சீட்டு. உன்னை தவிர வேற யார வச்சும் அவன்கிட்ட உண்மைய வாங்க முடியாது என்று கூறியவளை வெட்டவா குத்தவா என்று பார்த்தாள் அஞ்சலி. திடீரென்று புதிதாக வலி எடுக்க தன் உதிரத்தில் உருவான உயிர் வெளியே வரப்போகிறதோ என்று பயம் தொற்றிக் கொண்டது அஞ்சலிக்கு. ஆதிரா, எனக்கு லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆகுது. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ என்று இடுப்பில் மின்சாரம் பாய்ந்தது போல் எழுந்த வலியில் அஞ்சலி கெஞ்சினாள். அருகில் இருந்த பெண் அவள் அப்படி கூறியதும் அஞ்சலியின் வயிற்றை தொட்டு பார்க்க குழந்தை பிறக்க இன்னும் சில மணி நேரம் ஆகும் என்பதை தெரிந்து கொண்டாள். மேம், இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் ஆகும் என்று கூற, அது போதும் எனக்கு என்று விகர்ணனை அழைத்தாள். வலியில் இருந்த அஞ்சலிக்கோ பயம் தொற்றிக் கொண்டது. ஆதிராவை பற்றி தெரிந்தவள் அல்லவா? அவள் தன்னை பகடக்காயாக பயன்படுத்திக் கொள்வது அவளுக்கு பயத்தை கொடுக்கவில்லை. ஆனால் எதற்காக இந்த நிலையில் தன்னை பயன்படுத்துகிறாள்? குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிட்டால், தனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் என்று மனம் அலைப்பாய, அம்மா என்று அடிவயிற்றை பிடித்து கத்தினாள். பார்க்க பாவமாக இருந்தாலும் மனதை மாற்றி அழைப்பை அவன் ஏற்பதற்காக காத்திருந்தாள். சில நொடியில் எடுத்தவன், நீ எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன், வந்து பேசிக்கிறேன் என்று அவன் கத்த, அவனுக்கு மேல் அஞ்சலியின் குரல் அவன் செவிகளை எட்டியது கதறலாக. என்னடி பண்ண அஞ்சலிய என்ற அடக்கப்பட்ட கோபத்தில் கேட்டான். நான் ஒன்னும் பண்ணல. அவளுக்கு லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆகிருச்சு. நான் அவளை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். நீ எல்லாம் மனுஷியாடி. அவளுக்கு ஏதாவது ஆனா உன்னை கொன்றுவேன். இப்பவும் சொல்றேன், அவளுக்கு ஏதாவது ஆனா அதுக்கு காரணம் நீதான். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தா இந்நேரம் அவளை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருப்பேன். அவளும் டென்ஷன் ஆகியிருக்க மாட்டா. 1 வீக் அப்புறம் கொடுத்த டேட் அன்னைக்கு என் குட்டி பாப்பா வந்திருப்பான். இப்ப எல்லாம் உன்னாலதான். ஆதிரா, நான் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுவேன். அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. நேர்ல பேசிக்கலாம். 2 உயிர்டி அது, பிளீஸ் என்று இதுவரை கெஞ்சி பழக்கமில்லாத விகர்ணன் கெஞ்சியும் மனம் இலகவில்லை.
நேற்று அவன் நடந்து கொண்டதில். ஏன் என்ன காதலிச்ச மாதிரி நடிச்ச என்று திரும்ப திரும்ப அவள் கேட்க, அருகே வலி தாங்காமல் கதறும் அஞ்சலியின் அலறல் நன்றாக கேட்டது அவனுக்கு. அவளது அலறலில் அவன் இருதயம் தாறுமாறாக துடிக்க, அவளை சமாளிக்கும் நோக்கில், அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாத, எனக்கென்ன என்றான். சரியாக அந்த நேரம் அவள் போனை லவுட் ஸ்பீக்கரில் போட, அவன் பேசியதை கேட்டு வலியில் துடித்தாள் அஞ்சலி. அவனுக்கு கேட்கும் வண்ணம், உங்க 2 பேர் மேல கண்மூடித்தனமா பாசம் வச்ச பாவத்துக்கு என் கூட சேர்ந்து என் குழந்தைய ரொம்ப அனுபவிக்குது. பாவீங்களா, உங்க சண்டைய அப்புறம் போடுங்க, என்ன முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க என்று உச்சபட்ச குரலில் கத்தினாள். அவ்வளவுதான், உனக்கே அக்கறை இல்ல, எனக்கு எதுக்கு, குட் பை என்று துண்டித்தாள். மூவர் மனமும் தகிக்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலையில் இருந்தனர். இன்னைக்கு இது போதும், இனி தினம் தினம் ஏண்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ணும்னு உன்னை கதற விடல, நான் ஆதிரா இல்ல என்று தனக்குத்தானே பேசி அந்த பெண்மணியை பார்த்தாள். மேடம், எல்லாம் ரெடியா தான் இருக்கு, அவங்களை இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம். நர்ஸ் என்று கத்த இருவர் வேகமாக வந்தனர். அவர்களை தாண்டி வேகமாக அவளை நெருங்கியவனை பார்த்த ஆதிரா, சாரி அண்ட் தேங்க்ஸ் என்றாள். தலையை அசைத்தவன் வலியில் துடித்துக் கொண்டிருந்தவளை கைத்தாங்களாக அவர்கள் தயார் செய்திருந்த ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல, அவர்கள் பின்னோடு ஆதிராவும் சென்றாள். அடுத்த 10 நிமிடத்தில் அங்கு அவர்கள் சென்றிருந்தார்கள். பிரசவம் பார்க்க தேவையான அனைத்து உபகரணங்களும் தயாராக இருந்ததைக் கண்டு யோசனையாக அவள் அவனை பார்த்தாள். அஞ்சு, இப்ப நம்ம குழந்தைய மட்டும் யோசி, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். விக்கி, கூடவே இருங்க, எனக்கு பயமா இருக்கு. இங்கதான் இருப்பன் தங்கம் என்று அவள் கையை இறுக்கி பற்றி கொண்டான். கிட்டத்தட்ட 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு இப்பூ உலகில் கால் பதித்தது அந்த பூந்தளிர். அயர்வின் காரணமாக அஞ்சலி மயக்கத்திற்கு செல்ல, குழந்தையை கழுவி துடைத்து அவன் கையில் கொடுத்தார் மருத்துவர். மார்போடு அணைத்து தூக்கி கொண்டு வெளியில் வந்தான் விக்னேஷ். ரோஜா நிறத்தில் பட்டுப்போல் மின்னியது அவளின் பாதம். அதை பார்த்தவாறு வந்தவன் கையில் விக்கி கொடுக்க சிலிர்த்து போனாள் ஆதிரா. ஏதோ பேச வந்தவளை, அப்புறம் பேசிக்கலாம், இப்ப புயல் ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு, நான் போய் அதை கவனிக்கிறேன், நான் வர வரைக்கும் என் பொண்டாட்டிய பயமுறுத்தாத, பத்ரம் என்று கூறி வெளியே செல்ல, அதிவேகமாக மகுவந்தில் வாயிலை தாண்டி உள்ளே வந்து சேர்ந்தான் விகர்ணன். வேகமாக வெளியே இறங்கியவனின் கண்கள் இரத்த சிவப்பில் அவன் கொண்ட கோபத்தை காட்டிக் கொடுக்க, மெதுவாக அவனிடம் சென்றான் விக்கி. எங்க போயிருந்த, அஞ்சலியை தனியா விட்டு என்று சட்டையை பற்றி கேட்டு உள்ளே செல்ல எத்தனிக்க, விகா பேசணும் என்றான். முதல்ல அஞ்சலிக்கு என்ன ஆச்சு, அந்த ராட்சசி என்ன பண்ணா? ரிலாக்ஸ் விகா, ஷீ இஸ் ஃபைன், இப்ப கொஞ்சம் வெளியே வா, நான் உன்கிட்ட பேசணும் என்று கூட்டி சென்றான். அதை ஜன்னல் வழியாக பார்த்தவளின் இதழ்கள் தானாக மலர, கையில் இருந்த முட்டை கொஞ்ச ஆரம்பித்தால் 2ஆம் தாயாக.